நான் படத்தோட பார்ட் ஆஃப் த ப்ரமோஷன்ஸ் கண்டிப்பாக சொல்லலாம். பிகாஸ் வி ஆர் டூயிங் யூடியூப் டிஜிட்டல் ரிலீஸ் நம்ம சேனலில். ப்ளஸ் ஃபேஸ்புக்லேயுமே வந்து மெம்பராக நீங்கள் ஜாயின் ஆனீங்கன்னா ஐதர் யூடியூப் ஆர் ஃபேஸ்புக் நம்மளோட வனிதா விஜயகுமார் அஃபிஷியல் சேனலில். ஸோ தென் யூ கேன் கெட் ஆக்சஸ் டு மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மூவி எக்ஸ்க்ளூசிவ்லி. பிகாஸ் நாங்கள் ஓடிடிக்கு இப்போ வரல. ஸோ அதனால் ஸோ ஹர்லாண்டா ஃபெட் ஸ்பெல்லிங் தெரியல, நேம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்குது ஸ்பெல்லிங். ஸோ எனிவே ஹாய், தேங்க்யூ கலை, தேங்க்யூ ஸோ மச். ஹாய் லக்ஷ்மி. ஓகே, எல்லாருமே ஹாய் டு யூ ஆல். ஸோ யா, as I was telling you, நீங்கள் வந்து யூடியூப்பில் நம்ம சேனலில் கேட்குதா நான் பேசுகிறது? ஹாய் ரம்யா ஃப்ரம் USA. ஹாய், how are you? ஐஸ்வர்யா ரவிகண்ணன், வெயிட்டிங் ஃபார் த மூவி. ஓகே, சி வெயிட்டிங் பண்ணி பிரயோஜனம் இல்லைங்க. நீங்கள் போய் ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ தியேட்டர்ஸ்க்கு வந்து அப்ராடில் ரிலீஸ் ஆகலை. ஸோ நிறைய பேர் எனக்கு மெசேஜஸ் அனுப்பிச்சிருந்தீங்க, இந்த மலேசியாவில் ரிலீஸ் ஆகலை, இங்கே ரிலீஸ் ஆகலை, அங்கே ரிலீஸ் ஆகலை. ஏன் ரிலீஸ் பண்ணலன்றதுக்கு ஒரு ஃபியூ ரீசன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு சென்சாருக்கு வந்து 2 weeks ஆகும். ப்ளஸ் சில கண்ட்ரீஸில் வந்து அந்த சப்ஜெக்டுக்கு வேண்டிய ஒரு அடல்ட் கண்டென்ட் தான் கொடுத்துருக்கோம். இட் இஸ் சில பேர் வந்து கமெண்ட்ஸில் போடுற மாதிரியோ நீங்கள் பார்க்காம பேசுறது ரொம்ப ஈஸி, சிலரை சொல்கிறேன். அதே மாதிரி விமர்சனங்களில் வந்து பாதியில் வர்றது நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ், அந்த ஜேர்னலிஸ்ட் நான் பார்த்தது என்னோட ஷோலையே நிறைய பேர் பாதியில் வராங்க, நடுவில் எழுந்து போய் வேறு ஃபோன்ஸ் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு படம் பார்த்தா டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் பார்க்கும்போது தான் அதோட முழு விமர்சனம் நம்மளால் கொடுக்க முடியும். பார்த்த ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. பட் விமர்சனங்களை மட்டுமே நினச்சி ஒரு படத்துக்கு போகலான்னு நினைக்கிறவங்க, நானும் அப்படி பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லலை. பட் நவ் ஒன்லி ஐ ரியலைஸ் இட் இஸ் நாட் ஸோ ரைட். ஏன்னா அதை ஃபுல்லாக ப்ராப்பராக பார்க்கலன்னா அவங்க கரெக்டான விமர்சனம் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, ஒரு படத்துக்கு போகிறோமா, என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக இருக்கா, எங்கேயுமே போர் அடிக்கலையா, அதுதாங்க சினிமா. அதை விட்டுட்டு வந்து இந்த இடத்துல இந்த தொழில்நுட்பம் எதுக்குங்க உங்களுக்கு? தொழில்நுட்பம்லாம் தேவையா? ஒரு படத்தை போய் பார்க்குறீங்க, யூ என்ஜாய் த ஃபிலிம், என்ஜாய் த கண்டென்ட், விச் இஸ் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டரில் நான் தைரியமாக சொல்லுவேன், நீங்கள் படம் பார்த்தா மட்டும்தான் புரியும். ப்ளீஸ் கோ அண்ட் ஜாயின் அஸ் அ மெம்பர் இன் வனிதா விஜயகுமார் யூடியூப் சேனல். ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக ஜாயின் வரும். அண்ட் ஃபார் இன்ஸ்டாகிராம் iOS யூசர்ஸ்க்கு வந்து ஒரு லிங்க் போட்டிருக்கோம், எங்களோட பயோலையும் இருக்குது அந்த லிங்க்கு. நீங்கள் போனீங்கன்னா யூ கேன் ஜாயின். வெறும் 89 rupees தான் இந்தியாவுக்கு போட்டிருக்கோம். அதர் கண்ட்ரீஸ்க்கு அதுக்கு ஈக்குவலண்ட் கரன்சி வந்து யூடியூபே வந்து ப்ராம்ப்ட் கொடுக்குது. ஸோ ஸ்ரீலங்காலையும் நீங்கள் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போய் நாளைக்கு நீங்கள் ஃபேஸ்புக் ஜாயின் ஆகலாம். பட் இப்போதைக்கு யூடியூப்பில் நீங்கள் போய் அதே 89 rupees ஈக்குவலண்ட் காசு, நம்ம ஊர் உங்கள் ஊர் ஸ்ரீலங்காவில் காசு என்ன, மலேசியாவில் காசு என்ன, ஜாயின் பண்ணிங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் படம் பார்க்கலாம். நைட் 10:30 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். உங்களால் அந்த டைமுக்கு பார்க்க முடியல, டைமிங் செட் ஆகலைனாலும் த கன்வீனியன்ஸ் இஸ், சின்ஸ் இட்ஸ் மெம்பர்ஸ் சேனல், மெம்பர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக போடுறதுனால ஒன் டைம் கிடையாது. நீங்கள் கொடுக்குற அந்த காசை வந்து நீங்கள் எப்போ வேணால் பார்க்கலாம். ஓவர் த வீக்கெண்ட் பார்க்கலாம், மண்டே பார்க்கலாம், அந்த மாதிரி யூ கேன் see it over a period of time. ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் போய் ஜாயின் பண்ணணும் மெம்பராக. அதை ப்ளீஸ் செய்யுங்க. அப்போ தான் எங்களுக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டிஜிட்டலி. ஏன்னா நாங்கள் ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். இது மெயினாக ஃபேன்ஸ்க்காக தான் பண்ணுறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து மற்ற கண்ட்ரீஸில் வரலன்னும் போது நம்மளால் முடிஞ்சது, நமக்கு ஏன் ஓடிடிக்கு போகணும், நமக்கிட்டேயே வந்து ஒரு 1 million சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும்போது நம்மளை சப்போர்ட் பண்ணட்டும். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். ஸோ அதுவும் நான் கேட்டிருந்தேன் நேற்றுக்கு லைவ்ல. ஐம் ஆஸ்கிங் ஹியர் ஆல்சோ, ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். நாங்கள் ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒரு படம் எடுத்திருக்கோம். நீங்கள் தேட்டரில் போய் பணம் கொடுத்து பார்க்கறது வந்து அகைன் அந்த 150 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறத இங்கே செலவு பண்ணுறீங்க, அவ்வளோதான். ஒரு சிலர் வந்து நான் வந்து ஏதோ மெம்பர்ஷிப் வச்சு சம்பாரிச்சிடலான்னா, எல்லாமே பிஸ்னஸ் தாங்க. பணம் எதுக்கு போடுவீங்க? நீங்களே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பணம் எதுக்கு போடுவீங்க? பணம் திரும்பி எடுக்கிறதுக்கு தானே போடுவீங்க. நம்ம சேரிட்டி பண்ணுற அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு சம்பாதிக்கல. சேரிட்டி வந்து எதுக்கு பண்ண முடியும்னா, நம்ம சம்பாரிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு உதவி பண்ணலாம். இப்போவும் ஒரு சிலர் நம்மளோட டெக்னீஷியன்ஸ், நம்மளோட இமிடியேட் பீப்புள், ஸ்டாஃப்ஸ், இவங்களுக்கு தான் எங்களால் உதவி பண்ண முடியும். ஸோ அதனால தான் இங்கே கூட உறுதுணையாக நிற்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு கமெண்ட்டாக எடுத்துகிட்டு வராதிங்க. படத்தை பார்த்துட்டு நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லணும். ஸோ லெட் மீ டேக் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் சம்படி. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தால், ஹாய் ஃப்ரம் UAE ஜான்சி,
I think I know you know, Jansi. I look very tired, very stressed. Correct. Thank you for asking, Bhavi. Obviously இல்லை ஒரு இட்ஸ் அ மிகப்பெரிய விஷயம். ஒரு இண்டிபெண்ட் ப்ரொடியூசராக எஸ்டாப்ளிஷ்ட் ப்ரொடியூசராக இல்லாமல் நம்ம வந்து ரொம்ப சிரமப்பட்டு ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்கோம், இயக்கியிருக்கோம், பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்தை ரிலீஸ்க்கு கொண்டு வர்றதே இன்னைக்கு வந்து சாத்தியமான விஷயம் இல்லை. எத்தனை படங்கள் முடங்கி கிடக்கு ரிலீஸ்க்கே வராமன்றது நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் உண்மை சுச்சுவேஷன் அதுதான். ஸோ சில படங்கள் வந்து இன்னும் பெரிய ப்ரொடியூசர்ஸால் சமாளிக்க முடியுது. பிகாஸ் அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்காது, பல ரொட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. சினிமா வந்து அவ்வளோ சிம்பிள் கிடையாது. பட் அதை மீறி நம்ம சினிமா எடுக்கணும், சினிமாவில் இருக்கணுன்றதுக்கான முயற்சி தான் இது. ஸோ அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்குது. நீங்களாம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த ஸ்ட்ரெஸ் போயிடும், அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ளாண்டட். நோ தேங்க்யூ, ஐம் ஃபைன், தேங்க்யூ சௌந்தர்யா. ஸோ ஐம் ஜஸ்ட் கோன் டேக், யாராவது ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்கன்னா சம் ப்ராப்பர் கொஸ்டின் ஏதாவது இருந்தான்னா யூ ஆஸ்க். தேங்க்யூ ஜான்சி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. உங்கள் லவ் எல்லாமே மெம்பர்ஷிப்பில் காட்டுங்க, அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அப்போ தான் நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். அடுத்த நீங்கள் மெம்பர்ஷிப் ஆனீங்கன்னா நிறைய எக்ஸ்க்ளூசிவ் வீடியோஸ், நிறைய கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம். இன்னைக்கு யூடியூப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. தேங்க்யூ காயத்ஸ், தேங்க்யூ ஃபார் யர் டாட்டர்ஸ். தேங்க்யூ, ஐம் அ சிங்கிள் மவுமன் லைக் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ். ரிலீஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, ஆனால் மலேசியாக்கோ துபாய்க்கோ யூஏக்கோ வராது, தியேட்டருக்கெல்லாம் வராது. நீங்கள் வீட்லேயே உட்காந்து இல்லை தியேட்டர்லேயே உட்காந்து நீங்கள் மீனிங் உங்கள் ஹோம் தியேட்டர்லேயோ உங்கள் வீட்டு டிவிலேயோ இல்லை ஃபோன்லேயோ நீங்கள் ஹெட்ஃபோன்ஸ் போட்டு படத்தை வந்து நீங்கள் பாருங்கள். ஐபேடில் பார்க்கலாம், லேப்டாப்பில் பார்க்கலாம். பட் பைரேட்டட் வெர்ஷன் இல்லாமல் ஒரிஜினல் ஃப்ரம் த ப்ரொடியூசர் டு யூ. இதுதான் வந்து ஹெல்தி சினிமா. இல்லைனா நீங்கள் வந்து போய் பைரேட்டடில் வந்து ஏதோ ஒரு டப்பா வெப்சைட், திருட்டு வெப்சைட்டில் பார்க்கறது நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கலாம். அது பண்ணாதீங்க. அந்த பணம் ப்ரொடியூசருக்கு போகணும், ஏன்னா அவங்க தானே பணம் போட்டிருக்காங்க. ஸோ அதனால தான் நான் உங்களுக்கே திருப்பி கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ண வேண்டியது மட்டும் 89 rupees இந்தியா, அண்ட் அந்தந்த கண்ட்ரிக்கு ஏத்தாப்புல கரன்சி சிமிலராக இருக்கும். ஓகே, ஹலோ, that's fine. ஸோ வனிதா அவங்களோட படத்தை ஓடிடியில் ரிலீஸ் பண்ணல, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க யூடியூப் சேனலில் ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓடிடி ரிலீஸ் ஆகாதனால அவங்களுக்கு லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ப்ராஃபிட் இல்லாமல் யூடியூப் சேனல்லேருந்து காசு வந்துச்சுன்னா அவங்களுக்கே போகுன்றது அவங்களோட பிளானாக இருக்குது. ஸோ யாருக்கும் ப்ராஃபிட் ஷேர் பண்ணுன்ற அவசியம் இல்லை, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அப்ராடில் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஸோ அதனால யூடியூப்பில் ரிலீஸ் ஆனால் எல்லா பேருமே பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஃபுல் ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தான் வரும், ஒருவேளை யூடியூப்பில் மெம்பர்ஷிப் வாங்கினா. அதனால ஃபேன்ஸ் எல்லா பேருமே ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, தயவு செஞ்சு மெம்பர்ஷிப் வாங்கி படத்தை பாருங்கள். ஸோ மற்ற ரிவ்யூ சொல்கிற மாதிரி படம் அவ்வளோ மோசம்லாம் கிடையாது, நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சப்போர்ட் பண்ணுவீங்க, நம்புவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ்க்கு ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க.